யார் வந்துறப்பா? இதுதான் வந்து நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் நைட் டிரைவ். இவ்வளவு தூரம் வந்துட்டோம். போய் நாளைக்கு பாத்துட்டு வந்துடலாமா? எப்படி தைரியமா சுத்துற? வீட்ல சொல்லிட்டியா? அதான் ஃபேஸ் டிஆர்ல வச்சு ஓட்டலாம் ஆக்சுவலா. சும்மா போ பார்க்கலாம். இது ஒரு முடிவோட இருக்குது போல இன்னைக்கு. ஆடா துடிக்கிறானுங்க. எனக்கு வேணும்டா. வளைஞ்சு போறதா இல்ல ட்ரங்க் அண்ட் டிரைவ் செக்கிங்கா? இல்ல மொத பண்ண கூடாது. ஏன்டா இப்படி பண்ற நீ? மவுண்ட் ரோட் பிலால் நமக்கு லெஃப்ட்ல இருக்கு. அதுக்கே கைஸ் மணி 1:50 ஆகுது. மரியாதைலாம் போகுது. அப்படியே கேமரா ஆஃபே பண்ணாத. நம்ம மூஞ்சிகளை பார்த்தாலே. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு another vlog. இது வந்து ஒரு நைட் vlog. நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் கோரல் பீச் ரெசார்ட்டில் இருக்கேன். என் ஃப்ரெண்டோடைய ரிசப்ஷன். நாளைக்கு காலையில் கல்யாணம். நிறைய பேர் ஸ்டே பண்ணுறாங்க, பட் நாங்கள் ஸ்டே பண்ணல. என்னடா நடக்குது? So time is around 12:37. நைட்டு 12:30 மணி ஆச்சு. கரெக்டாக வண்டி எடுக்கிறேன். போடணும்டா. ஆமாம், இருக்கும். இதெல்லாம் வந்து இதில் ஆட்டோமேட்டிக் தானே? இல்லை இல்லை, யார் வந்துறப்பா? ஆள் இருக்காங்க. செக்யூரிட்டி அந்த சைடில் இருக்காங்க. ஆட்டோமேட்டிக் இருந்தா அண்ணா அண்ணா வந்துட்டேன். பார்த்துட்டேன். எல்லாம் கிளம்பிட்டாங்க. நீங்க எப்போ கிளம்புறீங்க? என்ன ஃப்ரேம் மட்டும் செக் பண்ணிக்கிறேன்டா. போட்டு போயிடலாமா? எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு? ஆமாம், பளிச்சுன்னு இருக்கு. தண்ணி கிடைக்கும்டா, பாட்டில் மட்டும் கிடைச்சா போதும்டா. ரொம்ப தாகமா இருக்குடா. கடை இருக்கும்டா. கடை எங்க சந்திப்பு இருக்கும் அந்த டைம்ல? ட்ரிங்கிங் வாட்டர் கிடைக்கும். பாட்டில் தான் கிடைக்குமான்னு தெரியல. அது இருக்கு பாரு, இது டிஸ்பென்சர். சார் 2000 2000 பெட்ரோல். ஆமா இருக்குல்ல, டிஸ்பென்சர் குவாலிட்டியாக தான் இருக்கும்ல. இங்கே போடுறியா? ஏன் என்ன கேட்குறேன். ஹைவேஸ்ன்னு பார்க்குறேன். சரி, அப்போ 1000 ரூபாய்க்கு சொல்லிட்டு 1000 ரூபாய்க்கு பெட்ரோல். இந்த சைடு வரும்னாரு. சரி வா போ. அப்படியே போய் இப்படி தானடா சொன்னாரு. நீ அப்படியே ரிவர்ஸ் போயிட்டு அந்த லைன்ல போயிருந்தனா அந்த பங்க்ல அந்த இதுல பம்ப்ல போட்டுருப்பாரு. ஏன் இப்படி வளர்றீங்க? ஏய் ரொம்ப தண்ணி வந்துச்சு சார். போதும் வருமா? ஹலோ அம்மா, ஒரு 1 hour ஆகும்மா வரேன். ஃபோன் பண்ணி சொல்லணும்ல. மணி சின்ன பயப்பட மாட்டேன். இப்போதான் கிளம்புறேம்மா. 1 மணி 1 ஆகுது. இப்போதான் வண்டி எடுக்கிறேன். பங்க் ஓனர் வாழ்க. வேலை செய்யற செக்யூரிட்டி அவர். ஆக்சுவலாக அவர் வந்து பெட்ரோல் போட்டுட்டு இருக்காரு. 10 வந்துடுறானுங்க. 2 பேரும் யூனிஃபார்ம் போட்டு பத்துக்கிட்டு இருக்காங்க. ஆத்திரா டெல்லி தாபா. ஏசி வெண்ட் ஓப்பன் பண்ணிக்கடா. டான்ஸ்லாம் யாரும் ஆடின மாதிரி தெரியல. டேய், அந்த டைம்ல சவுண்ட் இப்போ கேட்குது, அவ்வளோதான்டா வித்தியாசம். அதெல்லாம் கிடையாது. நான் இப்பெல்லாம் மெதிக்கவே கிடையாது. 2வது கீர்லாம் நான் 60 போவே இல்லையா. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற?
ஏய் யூட்டன் பண்ணிடுவா, இந்த ரூட்லேயே போயிடலாமா? ஆமாம்மா. ஆரங்க எப்படி கூட பாண்டிச்சேரி தானே போகுது. சரி சரி. இதுதான் வந்து நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் நைட் vlog. ஆக்சுவலாக இதான் இல்லை, நைட் டிரைவ். அப்படியே இவ்வளோ தூரம் வந்துட்டோம். போய் நல்லா பார்த்துட்டு வந்துடலாமா? டேய் ஆந்திரா வரைக்கும் வந்துட்டோம். நான் போய் சிரஞ்சீவியை பார்த்துக்கிட்டு வந்துடுறேன். மகாபலிபுரமா? அடிச்சேர்பால் நாயே. சீரியஸாக சொல்கிறேன்? எப்போ பாரு போன இடமா கேட்டீங்களா? மகாபலிபுரம் தான் போட்டு மேடா. நம்ம வேணா பாண்டிச்சேரி போயிட்டு வரலாமா? பார்த்த இடத்தையே கேட்டுக்கலாம். ஏண்டா ஏற்கனவே 3 மணி நேரம் சுத்த விட்டது பத்தாடா அவனுக்கு. ஏய் தோ வந்தாச்சு, அந்த யூட்டன் தான் தோ வந்துச்சு பாரு. இன்னும் போ பார்க்கணுமா அப்போ சும்மா உள்ள போயிட்டு மகாபலிபுரம்? வரலாம். சரி பைத்தியம் சும்மா இருக்கு. விட்ற, ஆசைப்படுறான்ல விடு. அப்படியே லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போடு. அதான் இருக்குடா டேய். போயிட்டு வாங்க. போ விடுவாங்களா? இன்னொரு கூட்டிட்டு வந்தது. போ விடலாம், விட்டுக்கலாம். ஆசைப்படுறாங்கடா, விட்றா. இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். கடைசியா மோடி வந்ததுக்கு அப்புறம் சரி உள்ள விடலன்னா போயிடலாம்டா. என்னடா இப்போ மோடி வரப்ப ரெடி பண்ணாங்கல்ல இடம். கல்யாணத்துக்கு வந்தோம் சார். அப்படியே பையன் ஃப்ரெண்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டான், வந்தேன். ஓகே உள்ளன்னா விடு, ரிட்டர்னு. நீ டக்குன்னு தெலுங்குல பேசு. சென்னைக்கு புதுசுன்ட்டு இங்கிலீஷில் பேசிடலாம். சென்னைக்கு புதுசு. ஏன்னா சென்னைக்கு புதுசுல வார்த்தை பின்னாடி லூ லூன்னு போட்டு பார்த்தேன். தெலுங்கு கரெக்டா வருதுடா. நீயும் ட்ரை பண்ணி பாரு, வரும். சாஸ்திரலு சம்பிரதாயலு TN10. அவனை யாரு? அவன் ஆசைப்பட்டான் பார்க்கணும். ரிட்டர்ன் வரும்போது இந்த கடைக்கு சரி பிஞ்சு ரேடிசன் ப்ளூ. திருப்பி உடனே வீட்டுக்கு. இந்த கடை கிடையாது, ரேடிசன் ப்ளூ. ரேடிசன் ப்ளூ அந்த கடை அந்த கடையில் கேக்குறாங்க. நீ எதுக்கு சிகரெட் பிடிக்கவா? வேற என்ன? அட பாவீங்களா. டீ இருக்குடாங்க. ஆமா இவனுங்க டீன்ற பேர்ல சிகரெட் பிடிக்கதானே தம்மு நிறுத்த சொல்றானுங்க. நீங்க பிஸ்கட் சாப்பிடுவீங்க. நாங்க நாயாடா. கைஸ், நம்ம விக்கி பாய் வந்து மகாபலிபுரம் வரணும்னு ஆசைப்பட்டதுனால இப்போ மகாபலிபுரத்தை நோக்கி போயின்னு இருக்கோம். கண்டென்ட்டுக்காக தான். இவங்க எங்க நடுவில் பேசுவாங்க, அதெல்லாம் வந்து நீங்க கண்டுக்காதீங்க. நைட் vlog இன் மகாபலிபுரம். எஸ், இப்ப நைட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டிக்கெட்டே போட மாட்டாங்க. ஆனா இல்லனா நீங்க அவடனே கூட்டிட்டு போயிரு. எல்லாம் கண்டென்ட் தான். டேய் டேய் பாருடா நம்ம பேர். ஏய் போயிட்டு கேங் வாரு. கேங் வரலடா, கேங் இல்ல இல்ல இல்ல. ஐயா சிறியவனா சொல்லுங்கயா, அசிங்கமா இல்லையா? நானே பீ போட்டேன். அவங்க பேர் அங்கேயும் இப்போ ஒன்னு சந்தீப் சொல்லுவோம், நாய் கூட இவங்களுக்கு தான் கண்டென்ட்டுக்காக ரெடி பண்ணி நடிக்க விட்டாங்க. இல்ல அது சொல்ல முடியாது, சொன்னா அவங்க எல்லாரும் காரியத்தை போயிடுவாங்க. எங்க ஊருக்குள்ள வரீங்கன்னு ஒரு அங்க ஆளுங்க நோட்டு இது 50 ருபீஸோடா. ஆக்சுவலா நம்ம போன vlogல கேப்சர் ஆயிருக்கும். இது மகாபலிபுரம் பஸ் ஸ்டாண்டா? பஸ் ஸ்டாண்ட்லாம் இல்ல. பஸ் ஸ்டாண்ட் தான் நினைக்கிறேன். தெரியல, இங்க பார்க்கிங் தானே இருக்கும் இங்க பெருசா. பஸ் ஸ்டாண்ட் வேற இருக்கா தெரியல. பார்க்கிங் வந்து அந்த எண்டில் இருக்கும். ஆமா பஸ் ஸ்டாண்ட் தான் போலடா. பஸ் ஸ்டாண்ட் தான் அது. ஜஸ்ட் உனக்கு அந்த இது மட்டும் பாத்திரா போதும்ல. ஆமா அந்த சிலைகள் இது ரொம்ப நாள் ஆச்சுல, ரொம்ப வருஷம் ஆச்சு. எல்லாம் இப்பதான்டா வந்திருக்காங்க ஆக்சுவலா. அதான் புரிய மாட்டுது எனக்கும். கோவில் போற கேங்கடா, வெளியூர்ல இருந்து வந்து இறங்கி இருக்காங்களா? ஐயோ மாட்டுக்கணும் வந்து இந்த மாதிரி கண்ணுக்குட்டி. டேய் டேய் ஏன்டா அதை உம்பிழுக்கிறீங்க பாரு. பொறுக்கி என்னடா இது புதுசா இருக்கு. சும்மா போறத போய் உம்பிழுக்கிறா. ஐயோ குழந்தை பயப்படுது. அது நீ வேற தொத்தினே போ. நான் என்ன பண்றேன்? ஏய் பாவம்டா, அது பயப்படுதுடா. அது கண்ணுக்குட்டி ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. டேய் ஆமா விக்கி இப்பதான் வந்து இறங்கி சாப்பிட்டு இருக்காங்கடா. ஆமா இவங்க ஆக்சுவலா இந்த மாதிரி இதுல புக் பண்ணிடுவாங்கடா. இங்க போய் எவ்வளவு பஸ் போறேன். கோவிலுக்கு போற கேங் ஓகேவா, புக் பண்ணிட்டு இவங்க வந்து ஒரு ட்ரிப் மாதிரி அரேஞ்ச் பண்றாங்க. இந்த ஊரு இந்த ஊர்ல இந்த மாதிரி நைட்ல இந்த மாதிரி இடத்துங்கள்ல வந்து ஸ்டே பண்ணிடுவாங்க. ஸ்டே பண்ணுவாங்க இந்த மாதிரி. ஆனா எல்லாரும் ஏதோ பிலிகிரிமேஜ் மாதிரி இருக்காங்க. பிலிகிரிம்ஸ் தான் ஆக்சுவலா, கோவில் டூர் தான்டா, சும்மா டூர் கிடையாது. என்னடா ஜந்தாவா? ஜந்தா ஆன்மீக சுற்றுலா. வேற பூஜை போடுவாங்க. நீங்க மைடியர் லிஸ்டா படம் பார்த்திருக்கீங்களாடா? கர்நாடகால இருந்து வருவாங்க. இங்க இருந்து நம்ம அது பழைய பேய் படம். எஸ் இங்கே இந்த சிலைலாம் தெரியும். அந்த ராக் அப்படியா? இதுக்குள்ளதான் பார்க்கிங்ல. இது எண்டில் பார்க்கிங். அப்படியே யூட்டர்ன் பண்ணிட்டு வரலாம். எண்டு வரைக்கும் போய் யூட்டர்ன் பண்ணுவா, இங்கே பண்ணிடுவா. எண்டு வரைக்கும் போகலாம். தோபர் மச்சான் இந்த ரைட்டுக்குள்ளதான் பார்க்கிங். இதுதான் பார்க்கிங். சரி இதுக்கு ஸ்ட்ரெயிட்டா போகணுமா? மேலே போக முடியுமான்னு தெரியல. 5 ராத் சும்மா போ பார்க்கலாம்.
என்ன சொல்றேன்? இது ஒரு முடிவோட இருக்குது போல இன்னைக்கு. பார்த்து பாஸ், உங்க ஆட்கள் அங்க ஒருத்தர் தொத்தின்னு இருக்காங்க, போய் காப்பாத்துங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற. இதெல்லாம் விளாகுக்கு அவன் தான் பண்றான், நான் பண்ணல. என்னப்பா விக்கிப்பா, எப்படி தைரியமா சுத்துற? வீட்டுல சொல்லிட்டியா? என்னடா உள்ள போயினே இருக்கு, டைரக்டா உள்ள போயிடுவோமோ? டேய் யூ டர்ன் பண்ணிடலாம்டா. இல்ல ஐ திங்க் இது அப்படியே சுத்தி அந்த சைடு வந்துரும்டா. அதான் அப்படிதான் நினைக்கிறேன். அப்படியே போயிடலாம் வா. ரிட்டர்ன் போட்டுறோமா? யூ டர்ன் எதுக்கு, அப்படியே கிளம்பலாம். ஏய் இது அப்படிதான் போகுமான்னு தெரியல, நீ வேற எதுக்கு? ஏய் அதுதான்டா, அப்படிதான்டா போவோம். அப்படியே ஊருக்குள்ளேயே போறோம், அப்படி இருக்கும். செம்மையா இருக்கு மச்சான். ஸ்டாச்சுஸா? நைட்ல பார்க்க பயங்கர லெவல்ல இருக்கு. நான் ஆக்சுவலா கார் வாங்கி 2 வருஷத்துல இப்பதான் மொதல் வாட்டி நைட்டு ஃப்ரெண்ட்ஸோட வரேன். போன தடவை லோகேஷ் கல்யாணத்தப்போ நம்ம போல பீச்சுக்கு போனோம். ஆமா ஆமா. டேய் ஆனா அது என்னடா 11:30க்கு எதுக்கோ வீட்டுக்கு போயிட்டு மேடா. பாரு செம்மையா இருக்கு. பா இவ்ளோ பெரிய பெரிய ஸ்டாச்சு. மச்சான் இங்க பாரு, அதான் ஃபேஸ். இங்க ஆக்சுவலா விலை கம்மிடா. இப்போ இங்க இருந்தாடா இவங்க சென்னைக்கு எடுத்துட்டு வந்துட்டு டெக்கார் ஷாப்ல விக்கிறாங்க அதெல்லாம். ஆமா இங்க தான் மேனுஃபேக்சரிங். இங்க நான் இப்ப விசாரிச்சேன் 23,500 ஏதோ சொன்னான். அதே விஷயம் வந்து ஹோம் சென்டர்ல பார்த்தேன் 44,000. சேம் ஸ்டாச்சு, ஆல்மோஸ்ட் 20,000 எக்ஸஸ். இங்க வந்து ட்ரெடிஷனல் இல்லடா, பரம்பரையாவே ஸ்கல்ப்டர்ஸ் இருக்காங்க. ஆமா அவங்களோட இதுவே அவங்க தொழிலே அவங்க தாத்தால இருந்து கிரேட் கிராண்ட்ஃபாதர் அவங்க எல்லாருமே பண்ணிருப்பாங்க. பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஒரு வழியா சந்திப்பு அப்படியே வர வச்சிட்டோம்ல. டிமிக்கி குத்துனே இருந்தான். நம்ம ஃப்ரெண்ட்ஸுனாலே வரமாட்டானே. என்னடா சந்திப்ப சைலண்டா வர? தூங்குறியா? என்ன தண்ணி அடிச்சிருக்கியா? இல்லப்பா. கிழவன் ஆயிட்டான்டா அவன். ஸ்லோ இங்க கூட லெஃப்ட்ல கல்ப்ஷன். இங்க ஆக்சுவலா விண்டோ திறந்துக்கலாம்டா. பொல்யூஷன் கூட கிடையாது. ஆஹா பியூட்டிஃபுல். ஸ்லோவா போறாங்க பாரு, செமையா இருக்கு. ஐயோ இவ்வளோ பெருசுல. இங்க பாரு பெருமாள் ஸ்டாச்சு, பிள்ளையார் ஒன்று படுத்துருக்கா மாதிரி. குட்டி நாய் பாவம். இதோ பாரு மச்சான், கண்ணுக்குட்டி. கடையே இருக்கு. லேப்டாப் வச்சு உட்காந்துக்கார விநாயகர் சிலையே இருக்கு. ஏய் லைட் ஹவுஸ்டா, ஸ்ட்ரைட்டா பேர். வாவ், நீ போட்டோ எடுக்கலாம். கரெக்டாக இந்த ரே இந்த பக்கம் வரும்போது அடிக்கணும். எடுத்துட்டு இதோ அதான் நீ லைட் ஆஃப் பண்ணிட்டு வண்டி லைட் ஆஃப் பண்ணிட்டு. தெரியாதவங்க இருக்கலாம். ஓகே டிஆர்எல் ஓடும்டாண்ணா. அதுவே அவ்வளோ பளிச்சுன்னு. டிஆர்எல்லே அவ்வளோ பிரைட்டாக இருக்கு பார். நீ டிஆர்எல் வச்சு ஓட்டலாம் ஆக்சுவலாக. ஆமாம் இந்த பையன் சூச்சு போயிட்டு இருக்கான். ஆக்சுவலாக மகாபலிபுரம் வந்து கோயில் ரிலீஜியஸ் பில்கிரிமேஜ்க்கு வந்து ஃபேமஸா? டூர் இங்க கூட ஒரு கோயில் மேலே ஏறி போற மாதிரி சம்திங் ஏதோ கோயில் இருக்கு. ரெட் லைட் இருக்குடா. ஆமா ஆப்போசிட்ல அது உள்ள ஒன்னொன்னுக்கு ஒரு மாதிரி வச்சிருக்காங்க. அது ஒரு ஐடென்டிஃபிகேஷன். அது வந்து ஆப்போசிட் ஒண்ணு பதறாது. அதெல்லாம் இல்லடா, அவனுக்கு நம்ம வரதே ஐடியா இல்லை, அதான் திம்முடி போயிடுச்சு. வந்துனே இருக்காங்க பாரு. ஆமா கர்நாடகால இருந்து வருவாங்க. இங்கேயா? இந்த ரெட் கலர்
ட்ரெஸ் போட்டு வராங்கல்ல. ஆமா மோஸ்டா கர்நாடகால இருந்து ஆன்மீக கன்னடிகாஸா? ஆமா. இது கடை. சரி ஹாப்பியா கிளம்பாமா? கடை வருவாங்க. டேய் அடிக்ட் இல்லைன்னா நீ? அது நேத்து வரைக்கும். இப்போ 12 மணி ஆயிடுச்சு. நான் அடுத்த நாள் தானே. மணி 1டா. அப்போ அவனுக்கு நேத்து தானே அடிச்சாங்க. ஒரு அளவுக்கு மேல பண்ண சிவா உனக்கு வேணும்? அதான் அடுத்த நாள் ஆயிடுச்சுல. இது இன்னைக்கு கணக்கு தானே. டேய் நைட்லலாம் அடிச்சா ரொம்ப உடம்பு கெடுதல்டா. புரியல. சிகரெட் நைட்லாம் அடிச்சனா ரொம்ப உடம்பு கெடுதல்டா. ஆக்சுவலா நைட் அடிச்சாதான் நம்மளுக்கு. சரிடா நல்லதுடா. நீ போ குட் வாய்ட்ரா. இப்போ போய் ஃபார்மசிலே கொடுப்பாங்க. விளக்கம் கொடுக்காத. நீ அடிக்கிறது கூட எனக்கு கஷ்டமா இல்ல. கஷ்டமா இருக்கு. முட்டு கொடுக்குற பத்தியா? கேவலமா. உன் ஒய்ஃப்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணா என்னடா பண்ணுவ? வைஃபே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. ஏன் அடிக்கணும்? அடிப்பே ஆசை தீர. அது எப்படி பண்ண முடியும்? இந்த நேரத்துல மட்டும் என்னடா சந்தி பண்ணுவ? திருட்டு தம் அடிப்பல? என்ன அவ்வளவுதான் வந்துருச்சுல உனக்கு வயசு? கடையே இல்லையா? இல்லடா இருடா இருந்தா நிறுத்துறேன்டா. அது ஸ்டார்டிங்ல வந்ததுடா என்ட்ரன்ஸ்ல. ஆடா துடிக்கிறானுங்க. அதுதான். இப்போ நம்ம ஜாம்பியா மாறுவானுங்க. அடிப்பானுங்க. கழுத்திலே கடிப்பானுங்க. ஐயோ நெத்துலடா அதாடா. இப்போ கண்ணுலாம் மேலே போயிடுச்சு. இவனுக்கு ரொம்ப டேஞ்சர் போலியே. இங்கே பாரு. ஆடிஷன் ஏடிவி இதாடா. எனக்கு ஒரே பிளாக் டீ கிடைக்காது. பிளாக்னு நீ கேப் விடும்போது ஷாக் ஆகுது. வாங்கி தெரியா? கொஞ்சம் தள்ளி நிறுத்தேன். அப்படியா? ரோட்ல வண்டிங்க அது மாதிரி ஃப்ரண்ட்ல போயிடுவா. கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே போயிட்டு அப்படியே ரிவர்ஸ் வருது. ஓரமா பெரிய வண்டிங்கெல்லாம் வருது. ரோடு சின்னதாக இருக்கு. சரி போதும் ஓரம் கட்டு ஃப்ரண்ட்ல போயிடு. அவ்வளோதான் விட்டேன். ரெண்டு திறந்து இருக்கட்டும். ஏன் மூன்றேன் நான் இதுலேயே சிகரெட்லேயே ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டானுங்க இவனுங்க. அவருக்கு பத்தலாம் இருக்கிறாரு இவரு. நான் இன்னைக்கு தான் பீட் படிச்சு. ஆனா ஆமா டேய் 5 தானடா கேட்டேன். எத்தனை சந்தீப்பு சந்தீப் இங்க வாயேன். 2 வாங்கி கொடுக்குற. 5 கேட்டேன்டா. பச்சை கலர் மட்டும் வாங்கி கொடு. 5 எதுக்குடா? எனக்கு வேணும்டா. உனக்கு 5 ரூபா வேணுமா வேண்டாமா? வேணும்டா. எனக்கு தூக்கம் வருது. சென்டர் ஃப்ரெஷ் தான் வாங்கி கொடு. 4 5 வாங்க. எனக்கு ஒன்று. We are exiting மகாபலிபுரம். லெஃப்ட் யூ-டர்ன் பண்ணி தான் வரணும்டா. இது அப்படியே அங்கேயே கிராஸ் பண்ணலாம். ஒரே நிமிஷம் இரு. ஆமா அங்கேயே க்ளோஸ்ட். இல்ல பண்ணலாம் போகலாம். நீ இப்படி ஓரமாக போயிடு. அந்த மாதிரி அவனுக்கு வந்துடக்கூடாது. ஆப்போசிட்ல வரான்டா. அவனும் வரான். அண்ணே அங்க ஒருத்தன் நம்மள பாத்துட்டு பாரு. இல்லடா வரட்டும்டா. எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கும். கொஞ்சம் இரு. ரைட்ல போ. ரைட்ல கொஞ்சம் ஸ்லோவா ரைட்ல அதான் ஸ்பாட். ஓகே நீனா சேஃப் தான். ஓகே. காரன்ல காலி இங்க இறங்கி வச்சிருக்காங்க கேப்டன். செம்ம க்ரௌட். ஏரியா ஃபுல்லா க்ரௌடாவா? செம்ம க்ரௌட். நம்ம ஏரியாக்குள்ளலாம் கோயம்பேடு. இப்போ அதனால தான் அவங்க இதுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. நைட்டோட நைட்டா டிவி திட்டாங்க. என்ன மனுஷன்? அந்த அப்பவே அம்மா கல்யாணத்தை குத்துதா சொன்னாங்க. என்ன அமௌண்ட்னு தெரியல. எங்க தாத்தா கொடுத்துருக்காரு. தாத்தா அவருடைய படம் எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணாரு. அது இப்பதான் சொன்னாங்க அம்மா. முன்னாடியே சின்ன வயசுல சொல்லியிருக்காங்க, ஞாபகம் இல்லை. அவங்க ஆல்பம்ல அந்த போட்டோ இருக்குது. அதை பார்க்கும் போது தான் சொன்னாங்க இந்த மாதிரி கல்யாணத்துக்கு அவருக்கு காசு கொடுத்தாருன்னு. வந்துருந்தாரா?
வந்திருந்தாரு 2 பேர் கல்யாணத்துக்கு 2 பேர் ஆல்பத்திலயும் இருப்பாரு. நீங்க அக்கா கல்யாணம் பண்ணது கூட விஜயகாந்த் மண்டபம் தான். ஆமா விஜயகாந்த் அது பக்கத்துலடா. அந்த டைம்ல அது இல்லடா, மண்டபமே இல்ல ஆக்சுவலா அந்த டைம்ல. என்ன கிராண்டா இல்ல அது, இங்க இருந்து இங்க வந்துட்டோம்டா, தாண்டி வந்துட்டோம்டா. அதான் பார்க்க எவ்வளவு கிராண்டா இல்லடா அது. ஐடிசி மாதிரி இருக்கு. சொல்லா அதை விட நல்லா இருக்கு. ஏன்னா சுத்தி அங்க லைட்ஸே இருக்காது. ஐ மீன் அங்க நிறைய லைட்ஸ் இருக்கும், இங்க லைட்ஸே இல்ல சுத்தி, அதனால தனியா தெரியுது. அது மட்டும் இல்ல, இதுக்கு இவ்வளவு லைட்டிங் போட்டுருக்காங்க, அதுக்கு அவ்வளவு லைட்டிங் கிடையாது. சிட்டிக்குள்ள இருக்கு. ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு. ஒரு நிமிஷம் போகலாம். போடா நான் அப்படி சொல்லடா. முன்னாடி உனக்கு நீ எவ்வளவு வந்து லவ் பண்ணிருந்தாலும் உனக்குன்னு ஒரு பிரைவேட் ஸ்பேஸ் இருக்கும். ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்க, அட்லீஸ்ட் அதுதான் சொல்றேன், அது இருக்கு. அது இல்லாம போயிடும். மேபி சில பேர் டிபெண்ட்ஸ் அவங்களுக்கு பொறுத்து தான். பட் எனக்கு தெரிஞ்சு நான் ஒருத்தனை பார்த்திருந்தேன், கௌஷிக் தெரியும்ல, எனக்கு தெரிஞ்சு அவன் இப்பவே வாழ்ந்துட்டு தான் இருக்கான். அதுதான்டா கம்ஸ் பாய்ஸ் டவுன் டு அண்டர்ஸ்டாண்டிங் தான்டா. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்து. குழந்தைன்னும் போது இன்னும் மாறும் தெரியுமா. ஒரு ஹாபிட் வந்திருக்கும். இந்த 10 இயர்ஸ்லயே அவங்களுக்கு சண்டை பயங்கரமா நடந்திருக்கும், பிரிஞ்சிருப்பாங்க, சேர்ந்துருப்பாங்க. சண்டைன்றது வரதான், பட் ஆனா சேர்ந்துருவாங்க. பெரிய கவர்னர் அதை சமாளிச்சு போகணும்டா, அவ்வளவுதான்டா. பாத்துருப்படா நீ சண்டை. அதாவது சண்டை வராம இருக்காது, ஆனா என்ன சண்டை வந்தாலும் குழந்தைன்னும் போது இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆகும். வரல இன்னும் முட்டுக்காட்டுலாம் இன்னும் போகணும்ல. கோவலமா கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடா வராம தான் தெரியுது. பக்கத்துல ரைட் சைடுல வந்து ஒரு பெட்ரோல் பங்க் வரும். பெட்ரோல் பங்கை தாண்டினதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு முட்டுக்காட்டு. இன்னும் 45 கிலோமீட்டர்ஸ் ஆச்சு. சேஸ் பண்றான், டிப்பு போடுற, சேஸே பண்ண மாட்டான். சென்னை இன்னும் 45 கிலோமீட்டர்ஸ். வடப்பள்ளி வழியாக போடா. ஏன் அப்படியே இறங்கிறியா? சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து சந்திப்பை வடப்பயணியில் இறக்கி விட போறோம். என்ன பண்றது, விளாகுடா சின்ன சின்ன விஷயத்த கூட பெருசாக்கி சொல்ல வேண்டியதா இருக்கு. இதை பாருங்க, பஸ், கவர்மெண்ட் பஸ். ஆனா இந்த டைமுக்கு பஸ்ஸுங்க, மணி 1:20 ஆகுது. கவர்மெண்ட் பஸ்ஸுங்க. பஸ்ல டிரைவர் ஓட்டிட்டு போறாங்க. ஆமா, நக்கல்யா அவனுக்கு. அங்க பாரு, அங்க அடிக்கிற பிளாஷ் இங்க வரைக்கும் தெரியுது. இது யாரையும் தாக்குற மாதிரியே இருக்கு. நிறைய பேர் அப் அண்ட் டவுன் போறாங்க. ஏய், அன்னைக்கு கூட சந்தீப் நான் அனுப்புறேன் அந்த வீடியோ, கோட பார்க்குறேன் அந்த வீடியோ உனக்கு அனுப்புறேன். நான் மோஸ்டா ரீலா போடுவேன், உனக்கு ஷேர் பண்றேன். அது ரொம்ப மிகைப்படுத்தி சொல்ல வேண்டியதா இருக்குடா ஒரு vlogல. இல்லாட்டி அது எக்ஸைட்டிங்கா இல்ல. அந்த எக்ஸைட்மெண்ட்டை நம்ம டோன்லயும் சொல்ற விதத்திலயும் கிரியேட் பண்ண வேண்டியதா இருக்கு. என்னடா அந்த வளைஞ்சு போறதா இல்ல ட்ரங்க் அண்ட் டிரைவ் செக்கிங்கா? இல்லடா, செக்கிங்லாம் இல்லடா, செக் போஸ்ட் தான்டா, ஸ்லோ பண்றதுக்கு. நான் ட்ரெய்லருக்கு சொன்னேன் மச்சான், ட்ரெய்லர்ல இல்லடா. அச்சக் ஸ்லோவே போடே. இதெல்லாம் பண்ணக்கூடாது. என்னடா 30 தான்டா பார்த்தானா தான் பிரச்சனை இதெல்லாம். சரிடா, குடிச்சிருக்காங்க வந்து ஏய் நான் லைஃப்ல குடிச்சதுலடா. பிளட் டெஸ்ட் கூட அதுவா அது மிஷின்ல சொல்லணும்டா. மிஷினே இப்ப சொல்லுதுடா. ஆமா, அது ஒரு நியூஸ் பார்த்தேன். நம்ம தான் அதுக்கு என்ன பிளட் டெஸ்ட் பண்ணி சொல்ல வேண்டியதான். அதெல்லாம் கூட்டு போக மாட்டாங்க. அப்பா அங்கே நிக்க வேண்டியதான். நீங்க தான் கஷ்டப்படுவீங்க பாவம். டீ டோட்டல இருக்கு கொஞ்சம் காண்டாகும். லைஃப்ல சிகரெட்டும் தண்ணியும் தொடாத ஆளை வந்து குடிச்சிருக்கேன்னு ஃபேக்கா அக்யூஸ் பண்ணா கண்டிப்பா காண்டாகும். எல்லாம் சின்ன பசங்க தான் இல்ல லெஃப்ட்ல வண்டி ஓரமா நிக்கிறது. சாட்டர்டே நைட்டுல மோஸ்ட்லா மகாபலிபுரம் டிரைவ் போயிட்டு ரிட்டர்ன் வருவானுங்க. டேய் நம்ம கல்யாணத்துக்கு தான்டா. கல்யாணம் இல்லைன்னா இன்னைக்கு இங்க வந்துருப்போமாடா. எப்படா ஒரு சில பசங்களாம் அப்படியே வீக்கெண்டு குடிக்கிறதுக்குன்னே போறாங்கடா பாண்டிச்சேரிக்கு. கேளுடா நல்லா. யாரு சந்தீபா? வீக்கெண்டா? எக்ஸாஜரேட் பண்ணாத. வீக்கெண்ட் இல்ல. வீக்கெண்டுக்கு நான் போய் குடிக்கிறான்.
ஏய் நாளா 2 months 3 months 4 months தான் ஏன்டா இருட்டுல கண்டிப்பா கஞ்சா அடிப்பானுங்களா? வாய்ப்பு இருக்கு. அதுவே 4 months ஆச்சு நான் எது டேய் நான் உன்னை சொல்லடா, அங்க இருட்டுல ஒரு கும்பல் இருந்ததுடா, அவங்கள பார்த்து சொல்லடா. அப்ப நீ குத்துமணி பாட்டா கேட்டியா? நானாட்டா ஓடிட்டனா? ஆடு தானா வந்து சிக்குதே சார். ஹோட்டல் கிராண்ட் காரைக்குடி. ஆக்சுவலாக இது பியூட்டிஃபுல்லான ரோடுடா. சின்ன வயசுலலாம் நிறைய கான்ஸ்பிரசி அமானுஷ்ய கதைகள்லாம் இந்த ஈசிஆரை சுற்றி வரும். ஏன்னா அப்போல்லாம் இவ்வளோ லைட்ஸ்லாம் இருக்காது. சவுக்கு தோப்பு தான் இருக்கு. சவுக்கு தோப்பு நிறைய இதெல்லாம் நடக்கும் இங்கே. கொலை, ரேப்பு ரொம்ப ஜாஸ்தியாக நடக்கும். பர்குலரி, ரோடே இருக்காது. தெஃப்ட், ஆமாம், திருட்டு எல்லாமே நடக்கும். மண் ரோடு மாதிரி இருக்கும், லைக் மேடுல இருக்கும். இவ்வளோ பெரிய ரோட்லாம் இல்லைடா, இவ்வளோதான் இருக்கும் ஆக்சுவலா. 2 வேலாம் கிடையாது. இல்ல நானே சொல்றேன், 2 சைடு சேர்த்தே இவ்வளவுதான் இருக்கும்ன்றேன். ரிஸ்கான ரோடு, ரொம்ப ரொம்ப ரிஸ்கான ரோடு. வழிப்பறி ஜாஸ்திங்க. வழிப்பறினா வழிய மறிச்சு பறிக்கிறது. ஆனா அப்பவும் வந்து கப்புள்ஸ் வந்து பைக் எடுத்துக்கின்னு பசங்கள்லாம் வந்து தண்ணியை போட்டு அந்த மாதிரி ஒரு ரெப்புடேஷன் இருந்த ரோடு தான் இது. ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு. இது ஆக்சுவலாக எங்கே வரைக்கும் போகுது சொல்லு? ஈஸியார டவுன் சவுத் வரைக்கும். டவுன் சவுத் வரைக்கும். நிறைய பேர் கடலூர் ரோட முடிஞ்சதுன்னுவாங்க. போயிடும் இங்கெல்லாம் போவோம். வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம், ஃபுல் கோஸ்டல் ரோடு. நான் இது வேளாங்கண்ணி வரைக்கும், நாகூர் வரைக்கும் போயிருக்கேன். இந்த தர்கா இருக்குல்ல, வேளாங்கண்ணி நாகூர் அந்த சைடு வரைக்கும் போயிருக்கேன் ஈசிஆரில். அது தாண்டினதில்லை. நாகப்பட்டினம் போயிருக்கேன் நீ? நாகப்பட்டினம் வந்து இங்கேருந்தே போனது, லைக் அங்கே போயிட்டு அதுக்கப்புறமா அந்த மாதிரி டச் பண்ணு. இதுலயே போனதா ஞாபகம் இல்லை எனக்கு. அவன் பயங்கர டிசிப்ளின்டான பாய்டான். காலையில் எப்படா இருந்துச்சு இப்போ டெய்லி? 7 மணி. அப்படியா? ஆமா, டெய்லி 7 o'clock. என்னடா 3 மணிக்கு அந்த கிளம்பி அவன் அப்போலேருந்தேடா, காலேஜ் டைம்லேருந்தேடா ப்ராக்டிஸ். அப்படி வீட்டில் அப்படி இது பண்ணி வச்சிருக்காங்க. தூங்குறது ஒரு 11:30 12 தூங்குவியாடா? 11க்கே தூங்கிடுவியா? 8 hour கரெக்டா. எனக்கு அப்போ இவனை பார்க்கும்போதே பொறாமையா இருக்கும். 11க்குலாம் தூங்கிடுறான். நான் மொபைல் வச்சேன்னு படுத்து இது பண்ணிட்டு அதெல்லாம் இல்லையா டெக்ஸ்ட் பண்ணுறது? கேம்லாம் ஆடுவான். ஆனால் நைட்டு விடியெல்லாம் பண்ண மாட்டான். விடியவா? லாக்டவுன் டைமில் உலகமே அப்சைட் டவுன்ல இருந்ததுதா. ஹோண்டா சிட்டி நைட் டிரைவ் அப்படின்னு போட்டலாமா தமிழ்ல? ஸ்பீடாக போவாடா? சரி, நான் பேர் விக்கி எது சொன்னாலும் கேட்குறேன் பேர். நீ இருக்கிய சந்தீப்? பிஃபோர் கோவிட் ஆஃப்டர் கோவிட் மாதிரி ஆயிடுச்சு சிச்சுவேஷன். எல்லாம் மாறிடுச்சு. எல்லாருடைய மைண்ட் செட்டும் மாறல ஆக்சுவலாக. நிறைய மாறிடுச்சு. மைண்ட் செட்டே மாறிடுச்சுடா. ஆனால் கொரோனா ஆக்சுவலாக நிறைய பேரை கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸாக ஆக்குச்சு நான் பார்த்த வரைக்கும். இப்போ நிறைய பேர் வீட்டுக்குள்ளே வந்தாலும் கையெல்லாம் கழுகுறாங்கடா. அந்த எஸ்பெஷலி குழந்தைங்கலாம் இருந்தது அந்த வீட்டிலனா, முன்னாடிலாம் அந்த பழக்கமே கிடையாது, பெருசாக இருக்காது. கொஞ்சம் மாற்றிருக்கு. மாற்றிருக்கு இல்லை, இப்போ வரைக்கும் அது பயம் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் விட்டாங்கன்னா போயிடும் அதெல்லாம். அப்படிங்கிற? கண்டிப்பா அதெல்லாம். ஆனால் நான் இப்போவும் ஒரு சில பேர் வயசானவங்க மாஸ்க் போடுறவங்கலாம் பார்க்குறேன்டா. பழகிடுச்சு. அதான் கோவலம் தாண்டிட்டா. ஆக்சுவலாக அந்த ரூட் வந்து இங்கே தான் வந்து ஜாயின் பண்ணியிருப்போம். ஆமாம், ஆஃப்டர்நூன் சொன்னல. எனக்கு அந்த குரூப் ஃபோட்டோ மிஸ் பண்ணதாண்டா ஒரு மாதிரி இருந்தது, வேற ஒன்றும் இல்லை. பசங்க எல்லாம் போயிட்டு நாம நின்று பேசாமல் போயிருந்தோம்னா கரெக்டாக போயிருக்கோம். யாருக்கு தெரியும், அந்த ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகும். அது வேற கேஸ் ஆயிடுமே. யூடியூப்காக பரபரப்புக்காக பண்ணியிருக்கான், பெரிய கேஸ். அதுவும் சாட்டர்டே நைட்டு எக்கச்சக்க ஆக்சிடென்ட் ஆகும். இது ஆக்சுவலாக இந்த ரோடு ஏர்லி மார்னிங்கில் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் தெரியுமா? வந்திருக்கேன், ஒரே ஒரு வாட்டி வந்திருக்கேன் நான். சன்ரைஸ் மட்டும் இது
இந்த சைடுல எதுக்கு வந்திருக்கோம்டா ஏர்லி மார்னிங்ல பீச்சுக்கு ஃபோட்டோ ஷூட். எங்கள் அக்கா வெட்டிங் அந்த டைமில் தான் வந்தோம். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நீ ஒரு ஸ்டைலிஸ்டா வந்தியடா ஒருத்தருக்கு விக்னேஷ், நான் போட்டோகிராஃபர், ஒருத்தருக்கு பிரசாதோட. யார் ஸ்டைலிஸ்ட்? சந்தீப். சந்தீப் வந்து ஸ்டைலிஸ்ட், சீப்ல எடுத்துட்டான். நான் வந்து போட்டோகிராஃபர், கேமரா எடுத்துட்டு போயிட்டேன். பிரசாத் வந்து எங்களை ஆர்கனைசர், கார் எடுத்துட்டாரு. அவருக்கு பேமெண்ட் வேற தெரியும்ல, போகும்போதுல இருக்கும் எல்லாருக்குமே. ஆமா பேமெண்ட். எந்த வருஷம் அது? ஐபேக் இல்ல, இங்க ஒன்னு இருக்கு கோல்ட் ஸ்டோன். ஆமா, செம்ம எக்ஸ்பென்சிவ் அது. வண்டி நிறுத்திட்டாரு போகும்போது. அங்க போய் சாப்பிட்டு போலாம் அப்படின்ட்டு செம்ம சாட்டிஸ்ஃபைடு ஒரு போட்டோஸ்ல. அவரு கல்யாணம் ஒரு குஷில இருந்து போயிருவாரு. கல்யாணத்துக்கு போட்டோ குடுக்கறதுக்கேவா? கல்யாணத்துக்கு மேட்ரிமோனி அதான் கல்யாணத்துக்காக குடுக்கறதுக்கு. அதுக்கே இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்டா இப்படி பண்ற நீ? ஒண்ணுமே பண்ணடா. நான் ஓட்டிட்டு வந்தேன். ஓவர்டேக் தானடா பண்ண. இதெல்லாம் இப்பெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்னடா பண்ண? எதுக்கு அப்படி சார்? 2 லாரி போச்சு, நான் அந்த இடத்த கிளியர் பண்ணேன். ஸ்லோவா போயிட்டு அப்படி டர்ன் பண்ணி அப்படி ஸ்மூத்தா போ. வண்டி அப்படி அமுக்காத. ஆவும் வண்டி. இந்த வண்டியில அப்படிதான்டா ஓட்டணும். ஆமா, உடனே சொல்லாத. எப்பயாவது தானடா ஓட்டுறேன். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. வண்டி அப்படியே நீ ஏத்து. நீ 100 200ல கூட போ. கிராஜுவலா ஏத்தின்னு போ. அந்த ரோடு இருக்குதா இந்தியால? நான் உடனே இந்தியாலன்றேன். ஆக்சிலரேஷன் அவ்வளவுதான். நான் 5000 RPM தான் போனேன். 7000 வரைக்கும் போனான். டக்குன்னு அப்படி கொடுக்குமா? RPM ஜாஸ்தியா இருக்குடா, அவ்வளவுதான்டா. அது ஒன்றும் ஆகாது. அதுக்காண்டா அவன் ரெட் லைன் வச்சிருக்கான். வண்டி ஸ்மூத்தா போடா லூசு. அது உன் பிரின்சிபல். நீ லாரி ஓட்டுறவன், கம்னு வா. ரேஸ்ல ஓட்டுறாரு. என்ன நீ காருக்கு லாரிக்கு வித்தியாசம் இல்ல? என்னப்பா இவன் வெறி நாய் கடிச்ச மாதிரி பேசுறான்? சொல்லுங்க டோல்கேட் தானே? ஓ அது ஓயமார்ல. சாரி பாஸ். வாட் இஸ் திஸ் கால்ட்? கன்ஃபியூஷன்ல சொல்லிட்டேன். ஈஸியாக டோல் கேட்டு இல்ல, ஆக்சுவலி இங்க ஒரு மால் இருக்கு லெஃப்ட்ல. அது தெரியும். அது இன்னொரு மால் ஆச்சே பேரு. அதுதான் அந்த PVR இருக்குல்ல ஆக்சுவலா. PVR இருக்கு. நல்லா இருக்கும் ஆக்சுவலா. PSR இல்ல. நல்ல பேரு. CS. ஏய் இங்க இருக்காடா சிக்லோ கஃபே. CS இல்ல TS இந்த மாதிரி பேரு. க்ரூஸ். ஆனா ஆக்சுவலா 130 கொஞ்சம் சர்ப்ரைசிங் தான். யூசுவலா இந்த டைம்ல டேய் சந்தீப் பாட்டு போடாரா? இது அப்படியே வாய்ஸ் இதுவாயிடும்டா, ரெக்கார்ட் ஆயிடும்டா. இல்லடா vlog பண்றல, நீ பாட்டு போடுறல, அது கேமரால ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னா காப்பிரைட் ஆயிடும். ஆமாண்டா. டேய் பாடினாலே ஆமாண்டா. பாட்னால நீ வாயில பாடினாலே ஆமாண்டா. பாட்டு பாடுறது கூட ரைட்ஸ் இல்லையா? நீ கிடையாது. பாட்டு பேரை சொன்னாலே ரைட்ஸ் இல்ல. இந்த மாதிரி ஆயிடுச்சு. டேய் சாமியே சரணமையப்பா நடாது. கப்பல் பேர் கார் நடி பயமுத்தவங்கள. ஏன்டா லூஸ் மாதிரிலாம் மாடினே போறாங்க பாரு. என்னாச்சு? சந்தோஷமா இருக்கட்டும்டா. சந்தோஷமா ரோட்ல இருக்க கூடாதுடா. சந்தோஷமா வீட்ல போய் இருக்கணும். மூஞ்சு காட்டு. பின்ன என்ன ரோட்ல போய் ஆடி இருக்கணும். கருத்து ரோட்ல போற மாதிரி இருக்கு. இவன் பொறாவையில பேசுறாடா. ஏட்டியா பொறாம லைட்டா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சோ? ஆமாடா. லண்டன்ல ஓகேவா, அவன் ஏதோ ஒரு ஷாப்பிங் போற அந்த மால்ல போயிட்டு போட்டோ ட்ரெஸ் எடுக்கிறது சம்திங் ஏதோ எடுத்துட்டு இருக்காங்க. அந்த கடையில ஒரு பாட்டு ஓடுது. கடையில சும்மா இல்ல மியூசிக் மட்டும் ஓடும்ல சும்மா கடையில மால்ல. காப்பிரைட். அந்த மியூசிக் லைட்டா கேக்குது ஓகேவா, அதுக்கு காப்பிரைட் கொடுத்தாங்க. டேய் ஒண்ணு இல்லடா, இந்த இதுக்கு சபரிமலைக்கு ஒரு இது சொல்லுவோம்ல, பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லு முள்ளும் காலுக்கு மெத்தைன்னு, அதுல பாதி சொன்னா மதன் கௌரி காப்பிரைட் ஸ்ட்ரைக். ஏன்னா அந்த லைனை வந்து ஏதோ ஒரு மியூசிக் கம்பெனிக்காரன் ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்கான். அதெல்லாம் நம்மளுக்கு எப்படி தெரியும்? அது வந்துடும். யார் எந்த கம்பெனி காப்பிரைட் கொடுத்துருக்குன்றது ஒரு ஆர்டிஸ்ட்ல இருந்து வரும். அப்ப நீ எந்த பாட்டுமே பாட எதுவுமே பாட, இஃப் யூ ஆர் லக்கி யூ வில் கெட் அவேடா. ஆனா இதுல என்ன ரிஸ்கியான பிசினஸ் தெரியுமா? சம்டைம்ஸ் நீ இப்போ நான் இப்போ ஜனவரி மந்த் அப்லோட் பண்ற வீடியோக்கு அக்டோபர்ல வரும் காப்பிரைட். அப்ப எனக்கு எப்படி தெரியும்? கடுப்பு தான் கொஞ்சம். அதுல வந்தா என்ன ஆகும்?
அவ்வளவுதான். அதுல வர காசு எல்லாமே அந்த ஓனருக்கு போயிடும், அந்த மியூசிக் ஓனருக்கு. ஆமா, இப்போ நான் 30 மினிட்ஸ் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன்டா, இந்த 30 மினிட்ஸ்ல 10 செகண்ட்ஸ் ஒரு பாட்டு பாடி காப்பிரைட் ஆயிடுச்சா, அந்த 10 செகண்டுக்காக இந்த 30 நிமிஷம் அந்த மொத்த ஜெனரேட் ஆன மொத்த இன்கமும் அந்த ஆளுக்கு போயிடும். நீங்க புடிங்கி விட்ட காத்த என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு இந்த சைக்கிள் நீங்க எடுத்துட்டு போங்க. இங்க பாரு, நல்லா நாம இங்க பாரு, என்ன பாக்குறப்பலாம் இதே வேலைய செய்றீங்க. இங்க பாரு, குடிக்கிற சும்மா விட்டு போறீங்க. இங்க பாரு, இங்க ஒழுங்கா கட்டற நாயே. டேய், எவ்வளவு வந்து பாத்தியா காண்டு. அதுதான் பார்த்து பார்த்து பண்றோம். வார்னிங் மாதிரியும் இல்லையா? கிடையாது. நீ காசு கொடுத்துரு. காசு நீங்க ஃபுல்லா அவனோட கான்செப்ட் என்ன, 10 செகண்டா இருந்தாலும் நீ என் பாட்டை வச்சு சம்பாரிச்சிட்ட, உன் காசு எனக்கு தான். வார்னிங்கே அதான் இல்லையா, நீ வீடியோ டெலீட் பண்ற. நாங்க வேணா ஒரு 5 பேர் ஒன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டுங்களா? ரெண்டும் ஒன்று தானே. இது இருந்தா அட்லீஸ்ட் உனக்கு ஒரு என்கேஜ்மெண்ட், உன் சேனலுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் ஏதாவது வருவாங்கன்னு நீ விட்டுருவ. தண்ணி கேன் போட வந்தோம் ப்ரோ. ஆக்சுவலாக சென்னை கிட்ட நெருங்கிட்டோம். இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தான் இங்கேருந்து சென்னை. இந்த டைம் கூட டைம் அரௌண்ட் 1:45. இப்போ கூட கொஞ்சம் பிஸியாக இருக்குது. மவுண்ட் ரோட் பிலால் நமக்கு லெஃப்டில் இருக்குது. மவுண்ட் ரோட் பிலால் இன் ஈசிஆர். இந்த நேரத்தில் பண்ணுவாங்க. எத்தனை பேர் நிற்கிறாங்க பாடுறோம். ஓ மை காட், சாப்பிட்றீங்களா? ஓ மை காட், கொஞ்சம் அது பயங்கரமாக சொல்கிறா. ஓ மை காட் அப்படி சொல்ல தாண்டிட்டோமே. அடுத்த வாட்டி இங்கே சொல்லு, இங்கே சொல்லு, இங்கே சொல்லு. என்ன என்ன இங்க? ஓ மை காட், ஷே நல்லாவே இல்லை. டேய், என்னடா இவன் வீடியோ இது பண்ணி விட்டுருவான் போல. சொல்லு வாடா முண்டா, உங்கள்கிட்ட கேமரா குத்துறதுக்கு என்ன சில்மிஷம் பண்றான் பாரு. பிலால்ல இந்த பிலால்ல எவ்வளோ க்ரௌட் இல்லை? 141. போலீஸ் போலீஸ் அப்படியே கேமராவை ஆஃபே பண்ணாத. என்னதான் புச்சர போறாங்க. கேமராவை ஆஃபே பண்ணாத. கேமரா அப்படியே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆன்ல இருக்கான்னு தெரியலையே. ஆன்ல தான் இருக்கு. கேமரா ஆஃப் பண்ணாம. நம்ம மூஞ்சிகளை பார்த்தாலே விட்டுறாங்க, நிறுத்த மாட்டாங்க. நம்ம மூஞ்சி எப்பவுமே இது ஒண்ணுடா, இந்த அங்கிள் எதுக்கு போய் நிறுத்திக்கிட்டு விட்டுறாங்கடா. நானும்டா இது வரைக்கும் போலீஸ் வரும்போதெல்லாம் கேமரா கோப்ரோ மாட்டிட்டு ஆன் பண்ணி கவால் சொல்லிட்டு நமக்கு தைரியம். வாழ்க்கையிலே தண்ணியை தொட்டது இல்ல. வாங்க வாங்க செக் ஒரு வாட்டி கூட நிறுத்தி ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டாங்க. எங்க இருந்து வரீங்கன்னு கூட கேட்க மாட்டாங்கடா. ஷிட். பாவம் அப்பாவே வந்து பிள்ளைங்களெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாரு. அவர் ஏன் எடுத்துட்டு போல அப்படியே லட்சம் விட்டுரு. இந்த கண்ணாடியை மாத்தணும் முதல்ல. அவர் சொல்ற விக்கி கேமராவில ஆஃப் பண்ணாத, அப்படியே என்ன ஆனாலும் அப்படியே ஃபுல்லா கேப்சர் பண்ணிருக்கேன். ஓகேடா, இதுல எதுவுமே பதிவா இருக்காது. அவர் தானே அது. செம்ம பவர்ஃபுல்லான வண்டிடா. இன்டர்செப்டர் 650 சும்மாமையா இருக்கா? லைட்டா வண்டிக்காக தான் பொறாமையா இருக்கு. ஆமா பைக்குக்காக தான். தந்தி வேணுமா? நான் வாழ வேண்டிய வாழ்க்கை, நான் இருக்க வேண்டிய இடம். பசங்களோட என்ன சுத்திட்டு யாருன்னா அவன் லெஃப்ட்ல ஓவர்டேக் பண்ணது ஸ்லாவியாவா? அவனே தான். ஸ்கோடா ஸ்லாவியா. நான் விக்கி சேஸ் பண்ணுவா. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருக்கும். கண்டென்ட் தானே நம்ம வேலை. கண்டென்ட் வேலைன்னா நடு ரோட்ல போய் அவுத்து போட்ட விழா. என்ன வார்த்தை சொல்ற ராஸ்கல்? எப்பறம் அவனுக்கு இப்படி நான் தோணுது? என்னடா சாரி, கொஞ்சம் சாரி பாஸ், கொஞ்சம் உணர்ச்சிவசப்பட்டு. கைஸ் மணி 150 ஆகுது. மரியாதை எல்லாம் போகுது. மணி ஆகாம மரியாதை கொடுக்க மாட்டாங்க. 2 மணி ஆனா கேவலமா கேட்பாங்க. மதுப்பிரியர் பார் எவ்வளவு அவரு தூக்கிட்டாருண்ணா. அவரு தூக்கிட்டான். அவருக்கு வீட்டுக்கு வந்தோடனே எழுப்பி விடுங்க. அவ்வளவுதான் மச்சான். அடுத்த பேரிகேடு இருக்கு, போலீஸ் இல்ல. ஒரு பேரிகேட் இஷ்யூடு. நம்ம செம்ம ஹிட் ஆயிடுவேன். வேறடா, நம்ம யோகியே நிரூபிக்கிறதுக்காக எவ்வளவுலாம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கா. அவங்களே ஆச்சரியம். தண்ணி அடிக்கல, சத்தியமா அடிக்கல சார். உங்க அம்மா சத்தியம் புதுசா இருக்கு. வாழ்க்கையில அடிச்சது சார். வாடே ஆவா சார். என்ன மொய்த்துக்கிட்டா நீங்க போயிட்டு பக்கம் வந்தாடா. டேய் தண்ணி அடிக்காதுக்கு மேல ஒரு கேஸ் போடுறான்.
ஏதோ ஏய் ஆன்ல இருக்கா முதல்ல? ஆன்ல தான் இருக்கு, ஆன்ல தான் இருக்கு. ஃபோன் ஏண்டி என்னடி பாட்டு பாடுற நீ? பண்ணா கண்ட்ராய் ஃபோன் பண்ணு. 1 மணி ஆயிடுச்சுல. 2 மணி. ஓ 2 ஆயிடுச்சா? இந்த இடத்துல நீ நாளைக்கும் வேலை இருக்குன்னு சொல்லல வைக்கி. ஓ சாரிடா. இன்னைக்கு எல்லாருக்கும் வேலைடா, அதனால ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு மட்டும் இல்லடா, நாளைக்கும் வேலை இருக்குடா. ஆமால, ஆமாடா. உனக்கு இருக்குல்ல? நாளைக்கு சண்டேடா, ஆனாலும் வேலை இருக்குடா. உனக்கு தான் வேலை? ஆஃபீஸ் கால் பண்ணி கேட்டாங்க நாளைக்கு ஒரு சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. எனக்கு சைட்டுக்கு போயிட்டு மெசேஜ் பண்ணிடுங்க. சந்தீப் உனக்கு தான் வேலை? ஃபங்க்ஷன் போன ஒரு ஆட்டோமேஷன் எழுதிக்கிட்டு இருக்கா, அதை முடிக்கணும்டா. மண்டே சப்மிட் பண்ண. இது சும்மா கதை வீடியோக்காக. நாளைக்கு இதுக்கு கல்யாணத்துக்கு போறது தான் உனக்கு பெரிய வேலையே இருக்கிறது. சிவாக்கு கடை திறக்கணும் காலையில. அப்ப சண்டே தான் நமக்கு யாருக்குமே லீவ் இல்லை. நோ சூப்பர். பார்க்கல அதான் ஏறும்போது டிம் பண்ண அவனுக்கு தெரியும். அப்பதான் ஞாபகப்படுத்துறா. சந்தீப் வடபழனியில் இறங்கணும். அப்படியே போயிட போறோம். அவனே ஞாபகப்படுத்துவான். ரொம்ப கீழே போட்டிருக்கான் கேமரா. இல்லடா ஓகே தான்டா. அதுக்குள்ள ஏதாவது கண்டென்ட் மாட்டுச்சுன்னா பார்ட் 2 போட்டு விட்டுருங்க. இதுவே 4 பாட்டு போடுவோம். போறது ஒண்ணு, கோரல் பீச் ரெசார்ட் ஒண்ணு, வர்றது ஒண்ணு, 3 ஆயிடுச்சா? இதுல நடுவில் ஏதாவது கண்டென்ட் தனியா இருந்துச்சுன்னா அதை தனியா போடுவோம். ஷார்ட்ஸ் ஆரம்பிங்க. என்னத்த ஆரம்பிக்கிறது? ஆல்ரெடி ஆரம்பிச்சு ஹைவேஸ்ல போய்கிட்டு இருக்கோம். ஷார்ட்ஸ் காசு இல்ல தெரியும்ல. ஷார்ட்ஸுக்கு காசு கிடையாது. பட் ஸ்டில் growth இருக்கும், ஆனா காசு வராது. ஷார்ட்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா ஃபுல் பத்தியா ஆப்போசிட்ல போறான். அதான்டா இப்போ ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீ ஷார்ட்ஸ் போட்டுட்டு அந்த ஷார்ட்ஸ்ல வந்து அந்த வீடியோட லிங்க் கொடுத்துட்டா அப்படியே இந்த வீடியோக்கு வந்துரும். ஃபுல் வீடியோ ப்ளே ஆகும். மெட்ராஸ் காஃபி ஹவுஸ். அப்படியே அதிர்ச்சியா சொல்றா. ஏய் அதுல என்னடா அதிர்ச்சி இருக்குது? vlogனா அப்படிதாங்க. அச்சோ மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் இவ்வளவு நேரம் ஓபன்ல இருக்கா அப்படி அச்சுச்சோ அவரா நைட் 2 மணிக்கு ஈஸியார்ல மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் ஓபன்ல இருக்கு சார். பார்க்கவே இல்லைங்க. டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். அன்னைக்கு நான் எதேர்ச்சியா இங்க வந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இங்க ஓபன்ல இருக்குங்க. செம்ம ஷாக்குங்க. என்னங்க இங்க என்ன பிரசவம் நடந்துட்டு இருக்கு? என்னங்க நொன்னங்க என்ன? டெலிவரி ஆளு இந்த நேரத்துக்குள்ள டெலிவரிக்கு போறாரு. எவ்வளவு பெரிய விஷயம். சல்யூட் ப்ரோ. ரெஸ்பெக்ட். அப்படியே காதல் படம் மாதிரி பரத் மாதிரியே போறாரு. சைடுதான் ஹெல்மெட் எல்லாம் போறாரு. சைடா போறாரு. அது டியோக்கே உண்டான அந்த ஒரு ஸ்டைல். அது என்னடா வண்டி என்னாச்சு? வண்டி நின்றுச்சா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாவ். ஓவரால் நல்ல வண்டி அப்பயே சந்தீப் வயிறஞ்சு சாவ இங்க பாரு சரக்கு நடு ரோட்லயா? கையில எடுத்து இருக்காங்களா? இல்ல கையில பெரிய பாட்டில் எடுத்து வண்டியில சொருவுறாரு. நல்லா இருக்குல்ல? ஹெல்மெட்டா இது தலையில சும்மா பீனி மாதிரி போட்டுருக்கான். ஹெல்மெட் அது இல்ல பீனி இல்லடா, ஹெல்மெட் மேல ஒரு கவர் மாதிரி ஏதோ போட்டுருக்கான். இந்த ரைட்டு வழியாக சென்னை வந்து சேர்ந்து விட்டோம். சென்னையா? வந்துட்டோம்ல, அவ்வளோதான். அப்ப நீ ஏன் சென்னையான்னு கேக்குற? பெசநகர் பக்கத்துல தானே இருக்கோம். vlogல கொஞ்சம் அதிர்ச்சியா கேட்கணும். லெஃப்ட் பெசநகர் போலாமா என்ன? வேணாம் வீட்டுக்கு போலாம். ஏய் என்னடா ஆச்சு உனக்கு இன்னைக்கு? அங்க பாரு போலீஸ் பேப்பர். அவங்க செக் பண்ணிக்க. சும்மா அப்படி போயிட்டு ஆடினே இப்போ வண்டியை. சார் செக் பண்ணுங்க சார். இங்க பாரு. ஜென்ரலா 4 பசங்க இருக்கிற காரை கண்டிப்பா செக் பண்ணுவாங்க. நிறுத்தி நம்ம சாட்டர்டே நைட் தான். நம்ம பசங்க மாதிரியே இல்ல, பெரிய மனிதர்கள் மாதிரி பெரிய. அதான் ஐ மீன் ஆம்பளைங்களால செக் பண்ணுவாங்களா? நீ வேறடா. நாங்க ஆம்பளைங்கன்னு யார் சொன்னது? சும்மாரியா போயிட்டு ரைட்ல இங்க இது வரல கொஞ்சம் டைடல் பார்க். இல்லடா
என்ன என்னது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன், அது லெஃப்ட் நிஃப்டி நிஃப்டி கிடையாது நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். என்னடா டேய், ரைட் என்ன ரோடுடா அது? ரைட் அவ்வளவுதான் வந்தாச்சு. ஓஎம்ஆரா? இது லெஃப்ட்ல ஓஎம்ஆர் அவ்வளவுதான் வந்தாச்சு. மதுரை இப்படி ஆயிடுச்சு. அது டிராஃபிக்கா இருக்க இடம். பிரிட்ஜ்ல ஏறணுமா? பிரிட்ஜே கிடையாதுடா, அது நீ வேற. டேய் அங்க பாரு. டேய் அது அந்த சைடுல வர வண்டி அப்படி இருக்கு, அது பிரிட்ஜ் மாதிரி கட்டி விட்டுருக்காங்க. நீ வேற அதுல போய் ஏத்திராத. அது மஞ்சள் குடியா, மஞ்சள் லாரியா அங்க பாரு. இல்லடா அத சொல்ல, இது எனக்கு ஏறற மாதிரி இருக்கு. அதான் அது கிடையாது, அது அங்க போற வண்டி. தாஜ் பில்டிங் அதாவது இங்க அண்டர் கிரவுண்ட் நான் நினைக்கிறேன். கைஸ் ஒரு வழியா சென்னை வந்து ரீச் ஆயிட்டோம். இட் வாஸ் அ நைஸ் டிரைவ். இது வரைக்கும் நான் ஹோண்டா சிட்டியில் நைட் டிரைவ் வீடியோ பண்ணதே இல்லை. அதே மாதிரி வந்து கார் வாங்கினது வந்து ஃப்ரெண்ட்ஸோட நைட்டில் சுற்றினது இல்லை. ஆக்சுவலாக நாங்கள் சுற்றலை, ஃப்ரெண்டோட மேரேஜ் அட்டன் பண்ணிவிட்டு வி வர் ஹெட்டிங் பேக் டு சென்னை. அதையே ஏன் விளாக் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லிட்டு இந்த விளாக் பண்ணோம். ரோட்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி பியூட்டிஃபுல். அப்படி ஆக்சுவலாக நான் 4 லேன் நடந்து இப்போ தாங்க ஓஎம்ஆர் ஆக்சுவலாக ப்ராப்பராக பார்க்க முடியுது. காலங்காத்தால் வந்தால் அந்த டிராஃபிக்கில் ஸ்டக் ஆகி இருக்கிறதுல இந்த புகையும் வேர்வையும் டிராஃபிக்கும் அதில் இருக்கிறதுனால சுத்தமாக ஓஎம்ஆர் எவ்வளோ பெருசு தெரியவே தெரியாது. ஷுவாக கொட்ட வருவான். எவ்வளோ பெரிய ரோடு ஆக்சுவலாக. இந்த சைடுனால அந்த சைடுனால இப்படி இருந்தும் வந்து நமக்கு டிராஃபிக் ஆகுதுல்ல. இந்த பிரிட்ஜ் எப்போ ஓப்பன் பண்ணாங்க? அது ரீசெண்டாக தான் பண்ணாங்க. ஏறி பார்க்கலாமா? மறுபடியும் யூட்டன் ஆகிடும்டா. அது சும்மா பிரிட்ஜ் இப்படி அந்த சைடு இப்படி இறங்குது. இல்லாட்டி நீ அங்கே கெண்டி வரைக்கும் ஆமாம் அங்கே போய் இது வரைக்கும் போகணும்ல, நேஷனல் பார்க் வரைக்கும். இது கிட்டல அதான் சில்ட்ரன்ஸ் பார்க் வாசல்ல இருக்கும். ஐஐடி மெட்ராஸ் தாண்டி அதுக்காக அப்படி பண்ணாங்க. பியூட்டிஃபுல், செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆச்சு இந்த பக்கம் வந்து. இது மெயின்டைன் பை பிரைவேட் நினைக்கிறேன் இந்த ரோடு. சாட்டர்டே நைட்டு வேறு, அதனால ஐடி லீவு தெரில. பின்னாடி 2 பேரும் இப்படி தூங்கி வராங்க. பின்னாடி இப்படி காத்து. அப்படியே வண்டி ஓட்டிட்டு வரோம். ஃபேக்ட் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லாம் இல்லை, ஜஸ்ட் மகாபலிபுரம்லேருந்து இங்கே டுவர்ட்ஸ் சென்னை தான். அதுக்கே பசங்க நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ கொரட்டெல்லாம் வேற விடுறான், சவுண்ட்லாம் வருது. புலி நக்குனால நீ செத்து போயிடுவ. உனக்கு புலி மாதிரி ஹோண்டா சிட்டியில் அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட கேஷுவலாக பேசிக்கிட்டே ஒரு vlog ஒன்று எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். டிப்பிக்கல் ட்ராவல் vlog மாதிரி இருந்திருக்காது இது. ஜஸ்ட் எங்களோட கான்வர்சேஷன்ஸ் அண்ட் தென் த லைட்ஸ், த நைட் டிரைவ், த ஹைவே, இது மட்டும் தான் இருந்திருக்கும். ஐஐடி மெட்ராஸ் அழகாக இருக்குல்ல நைட்டில், ஃபுல்லாக லைட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். Leave your thoughts down in the comment section below, and until I see you again in another video, take care, stay safe, signing off.